வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. நம்ம திருக்கோயில் ஜோதிட அருண் ஜோதிடர் சார்பாக நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருந்த நிகழ்வுல திரைத்துறையில நமக்கு நிகழ்வு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் பாயிண்ட்ல வியூவர்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய படத்தினுடைய சாராம்சாரம் கதாம்சாரம் எப்படி இருக்குன்றது நம்ம ஜோதிட சார்பாக ஏற்கனவே நம்ம பார்த்த படங்கள் நூறு சாமியும், விஜய் ஆண்டனி மூவி சார்பாக நூறு சாமியும், பாலன் கேரளா சாங்ஸ்லயும் நம்ம சிறந்த முறையில் நல்லபடியா பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நமக்கு படம் ரிலீஸ் ஆகிற இருக்கிற படம் எங்கள் தங்கம். எங்கள் தங்கத்தை பத்தி சில கருத்துக்களை அவங்க பரிமாறிக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜோதிட ரீதியாக எல்லாமே சாத்தியம். ஆனா 100% சாத்தியம் சொல்ல முடியாது. 99% எல்லாமே சாத்தியம். படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் நீங்க ரிவ்யூ போட, இந்த படம் இப்படி இருக்குது, அந்த படம் அப்படி இருக்குன்னு எல்லாமே யூடியூப்ல ரிவ்யூஸ் போடுவாங்க. ஆனால் ஜோதிட கணிப்புப்படி, எண்கணித முறைப்படி, அதாவது நியூமராலஜி முறைப்படி அந்த படத்தின் உள்ள டைட்டிலை வச்சு படம் இந்த ட்ராக்ல தான் போகும், படம் இதை சார்ந்ததா படம் இருக்கும் அப்படின்ட்டு 99% அடிச்சு சொல்லலாம். அப்ப நம்ம ஜோதிடத்துறையில திரைப்படத்துல பேர் வரனால திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே ஜோதிட கருத்து கணிப்புல இந்த படம் எந்த காராம்சம் போய் சேரும்ன்றது கருத்து கணிக்க முடியும். ஆமாங்க. அப்ப சரியானதா இருக்கும். 99% கன்ஃபார்மா இருக்கும். இந்த வாரத்துல 3 படம் ரிலீஸ் ஆகுது. 2 படம் ஏற்கனவே யூடியூப்ல ரிவ்யூ போட்டாச்சு. இப்ப அடுத்த 3ஆவது படம் எங்கள் தங்கம்ன்ற படம் ரிவ்யூ போட போறோம். இது பார்த்துட்டு நீங்க போய் படம் பார்த்தாலும் சரி 99% துல்லியமாக வரும். உங்களுடைய கருத்துக்களையும் எங்கள் தங்கம் படுத்த கருத்துக்களை நிதானமா கவனிச்சுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட இன்னும் சிறப்பா அடுத்த நிகழ்வு நம்ம சந்திக்கலாம். இப்ப நம்ம எங்கள் தங்கம் கருத்துக்கு திரைப்படத்துக்கு நம்ம உள்ள போலாம். இப்ப எங்கள் தங்கம் முதல் கூட்டு எண் எங்கள் தங்கம் ENGL வர்றதுல கூட்டு எண் 12 வருது. 12 அதை பிரிச்சா 1 + 2 3. இப்ப இதனுடைய காலம்சரம் 3 வருது. இதை பத்தி சொல்லுங்க. 3 என்றால் குரு பகவான். 3 என்றது குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் அந்த லெட்டரோட எண்ணிக்கை 3 வரும்போது அப்ப அந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதித்துறை, பசங்க, பணம், நேர்மையா நடக்கிறது, இது சார்ந்த அந்த கதைகள் இருக்கும். அந்த லெட்டருக்கான உண்டான எழுத்துக்கள். அடுத்தது நம்மளுடைய நியூமராலஜி எண்ணிக்கை படி பார்க்க போனா 38 வருதுங்க. 38ல நமக்கு 11 - 2 மொத்தம் டோட்டல் எண், அதாவது எண்ணுக்கு 5 அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு லெட்டருக்கும் ஒரு எண் குறிப்பு இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது மொத்தம் டோட்டலா 38 வருது. அந்த 38 சுருக்கணும்னா 11 வருது. அந்த 11 சுருக்கணும்னா 2 வருது. அப்ப என்ன இந்த படத்துல சொல்ல வர்றாங்கன்னா, லெட்டர் எண்ணிக்கை படி பார்த்தோம்னா 3 வந்தது. நீதி, நேர்மை, கட்டுப்பாடு, நேர்மையான வழி நடக்குது, பணம் சார்ந்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் படத்துல காட்டப்படும். அந்த லெட்டரோட எண்ணிக்கை, அந்த லெட்டருக்கு குண அதிசயங்கள் உள்ளது. அந்த லெட்டருக்கு குண அதிசயங்கள் பார்க்கும்போது 38 சுருக்கணுமா 11 சுருக்கணும்னா 2 வருது. அப்ப நியூமராலஜி படி சந்திரன் பிடிக்கணும். அப்ப நியூமராலஜி படி சந்திரன்னா, சந்திரன் என்ன செய்யறாரு? சந்திரன் மனோகாரகன்னு சொல்றாங்க. அப்ப மனசு சார்ந்த விஷயங்கள் டச் பண்ற போல இந்த படம் போகும். அதாவது பெண்கள் மேல டாப்ல தூக்கி வைக்கிற மாதிரியே உணவு சார்ந்தது, விவசாயத்தை சார்ந்தது, பெண்களை தூக்கி சார்ந்தது, இதே போல அந்த படம் டிராவல் ஆகும். பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய முக்கியத்துவம் அதுல இருக்கு. அதுல கன்ஃபார்ம் உண்டு, 100% உண்டு. இப்ப 2ஆம் நம்பர் வருதுல குடும்ப படம். குடும்பத்தை பத்தி சொல்லலாம், எடுத்துக்கலாமா? குடும்ப பத்தியும் எடுத்துக்கலாம். பெண்கள்னாவே குடும்பம் தானே. அதாவது சிங்க பெண்கள் போல இந்த படம் முழுக்க அப்படிதான் இருக்கும். இப்ப நமக்கு அண்டையில கூட சிங்க பெண்ணு தான் முக்கியத்துவமா நம்ம எடுத்திருக்காங்க. இப்ப நடந்திருக்க அரசியல் இதுலயும் அதே மாதிரி அதோட டாபிக்கே வச்சுதான் எங்கள் தங்கமும் சிறப்பா எடுத்திருக்காங்க. அப்ப எங்கள் தங்கமும் இந்த 2ஆம் நம்பர் இது செயல்படுது. முழுக்க சந்திரன் மனோகரங்க, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், கற்பனையில சுத்தக்கூடிய விஷயம், இது சார்ந்தது இருக்கும் படம். மொத்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா மொத்தம் 12 லெட்டர் வருது. அந்த 12 லெட்டர்ல பாதியா போட்டோம்னா 6 லெட்டர். அந்த 6 லெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 6 லெட்டர் செகண்ட் ஹாஃப். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் 6 லெட்டருக்கு இ லெட்டர் எதை குறிக்குதுன்னா புதன் பகவானை குறிக்குது. நியூமராலஜி படி ஈன்ற லெட்டர் புதன் பகவானை குறிக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணும்போது படம் ஓப்பனிங் சீன்லயே நகைச்சுவை திறன், காதல்,
புத்தி கூர்மை, யோசிப்பு திறன் அதிகம், மற்றும் படிப்பு, இது சார்ந்த இதுல ஓப்பனிங் சீனே இதை சார்ந்து ஓபன் பண்ணுவாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் இந்த விஷயத்த திரையரங்குல காட்டுவாங்க. முதல் ஆரம்ப நிலை கல்வி, புதனுக்குரிய சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நிகழ்வுல தொடங்கும். கல்வி, காதல், நகைச்சுவை, இது போன்ற சார்ந்ததில் படம் தொடரும். அடுத்துட்டு எண்ணுன்றதும் புதனை குறிக்கக்கூடியதுதான். அப்ப நூல்களின்படி அப்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த புதன் காரத்துவத்திலேயே நம்ம படத்தை கொண்டு போறாங்க. அவங்க நகைச்சுவை, காதல், காமெடி, புத்தி கூர்மை, கணக்கு வழக்கு, இது சார்ந்ததுல படம் டிராவல் ஆகுது. 1/2 மணி நேரத்துக்கு டிராவல் ஆகுது, 30 நிமிடங்கள். அடுத்து நம்ம ஜி என்னும் போது 3 குறிக்குது. அதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தோம் குரு பகவான். அப்ப என்ன பண்ணுது படம் இதுல ட்ராக் ஆகுது. குரு நீதித்துறை, சட்டம், பெரிய பணம், பெரிய பெரிய முதலீடு இது சார்ந்த விஷயத்துல படம் டிராவல் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நகைச்சுவையாவும் காதலும் புத்தி கூர்மையும் சேர்ந்து நகர்க்கும் போது அடுத்த ஒரு 30 நிமிடம் கழித்து ஒரு 15 நிமிடம் இந்த குரு காரத்துவம் உள்ள வரும். அடுத்தது என்னும் போது சூரியன் தலைமை தாக்குதல். என்னும் போது சூரியன் தலைமை தாங்குதல், அரசு அதிகாரி, அரசாங்கம் மற்றும் தலைமை தாக்குதல், இது போன்ற இந்த ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சு ஜின்ற லெட்டர் முடிஞ்ச பிறகு இது அடுத்தது ஆரம்பமாகும். எல்ன்றது அதுவும் சூரியனை குறிக்குது. அப்ப என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புதன் காரத்துவம் ஓங்கி இருக்கு, இன்டர்வல் விடும் போதும் சூரியன் காரத்துவம் ஓங்கி இருக்கு. அப்படின்னா இந்த படத்துல எதை காட்டுறாங்க, புதன் சூரியன் சேர்ந்தாவே புத ஆதித்ய யோகம் ஒன்று இருக்கு. புத ஆதித்ய யோகம் அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது தலைமை தாங்குதல் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீன்ஸுகள் இருக்கு. அடுத்து தங்கம் இன்டர்வலுக்கு அப்புறம் தங்கம் என்னும் போது ராகுவை குறிக்குது. அப்ப ராகு பகவான் என்ன பண்ணுவாரு, ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, ராகு மூளை இருக்கிற கிரகம், கேது மூளை இல்லாத கிரகம், இயற்கைக்கு மாறாக சுத்துறது. அப்ப படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே அங்க ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு ஃபைட் சீனை வச்சு வில்லனை இன்ட்ரோல் பண்றாங்க. ஃபைட் சீன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிடிவாதனம், வைலன்ஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஹச்ன்றது அதுதான் 5ஆம் நம்பர் புதனை குறிக்குது. அப்ப நம்ம ஏற்கனவே முன்னாடி ஓபன் பண்ண சீனுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. அப்ப கதைக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. நகைச்சுவை திறன், காதல், புத்தி கூர்மை, இதெல்லாம் மறுபடியும் படத்துக்குள்ள வராங்க. சூரியன் அப்ப அதிகாரத்தினம் இது போன்ற விஷயத்த சார்ந்த, அதாவது புத்தி கூர்மை, அதாவது வில்லன் செகண்ட் ஹாஃப்ல வில்லன் ஓப்பன் ஆயிட்டாப்ல. படத்தினுடைய கருத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த இடத்துல மூளைக்கு வேலையை சிந்திக்க கூட திறனை கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது வில்லனை ஓபன் பண்ணிட்டாங்க. டீன்ற மூலமா வில்லனை ராகு மூலமா வில்லனை ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த வில்லனை முடிச்சு கட்டுறதுக்கு புதன் செயல்படுறாரு. அப்ப புதன் என்ன, புத்தி கூர்மை நம்ம சொல்லிருக்கோம். அப்ப அந்த வில்லனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூரியனை வச்சு, சூரியன் இருக்கிற நவகிரகத்தில் ராஜகிரகம் சூரியன். அப்ப சூரியனை வச்சு அது வேலை முடிக்கிறாங்க. இந்த சீன் அந்த மாதிரி சீன் போகும், 99% போகும். ஜி என்ற 3 குரு பகவானும் குறிக்குது. அப்ப சட்டசபை, நீதித்துறை இது சார்ந்த விஷயத்துல போலாம் தான் நினைக்கிறாங்க. அவங்க இது சார்ந்த விஷயத்துல போலாம் தான் நினைக்கிறாங்க, நீதியா போலாம் தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சீன் அமைச்சு இருக்குது. நீதித்துறையா போலாம், நேர்மையா போலாம் அப்படின்ட்டுதான் அடைஞ்சிருக்கு. அது அடுத்து தொடர்ந்து வர மாதிரினா அப்ப சூரிய பகவானும் என்ட்ரா வராது. நேர்மையா போலாம் பாக்குறோம். ஆனா இயற்கைக்கு மாறானது சூரியன் இயற்கைக்கு மாறாக பாவி. சூரியன் பாவி, அவர் சூப்பரா எடுத்துக்க மாட்டாங்க, குரு சூப்பரா எடுத்துப்பாங்க. இயற்கைக்கு மாறாக சூரியன் பாவி. அப்போ என்ட்ரா ஆகுது, வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. அடுத்துட்டு எம் இப்பதான் வைலன்ஸ் அதிகமாகுதுன்னு சொன்னாங்க. அது அடுத்தது எம் வரும்போது ராகு கிளைமேக்ஸ் வந்தாச்சு.
அப்ப இந்த கிளைமேக்ஸ் வந்தாச்சு. கிளைமேக்ஸ் எப்படி போனா அந்த வைரல் ஒரு ஃபைட் சீன் வச்சு முடிச்சிருவாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு லெட்டருக்கு உள்ளது ஒரு பலன். எங்கள் தங்களுடைய முழு வியூஸ் என்னன்னா, கருத்து என்னன்னா, ஒரு ஃபேமிலி படம், ஒரு பெண்ணுடைய அந்த ஃபேமிலியில குடும்ப பங்கு, பெண்ணுடைய பங்கு ஆதிக்கத்தை அதிகமா இருக்கும். அதை பத்தி என்ன சொல்ல வராங்க, அதுல வந்து ஆணுடைய அதிகாரம் என்ன இருக்கு, சட்ட நுணுக்கங்கள் என்ன இருக்கு, குழந்தைகள் கல்வி சாராம்சம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப அதே ட்ராக்ல இடைவெளி கேப்ல ராகு இந்த தசையில ராகு இதுல வர்றதுனால ஒரு கருத்து புத்தி இல்லாம செய்யறாங்க, சண்டை அடிக்கிறாங்க, வில்லங்கிட்ட ஃபைட் பண்றாங்க. அந்த ஃபைட் சீனு சாங் சீனு இதுல வருது. அதற்கு அப்புறமா இடையில கருத்து வருது ராகு ராகு அப்புறம் கிளைமேக்ஸ் முடிக்கணும்னா ராகு வரணும்ல. அப்பனுடைய கருத்தை வந்து அடிபட்டு திருந்தி குடும்பத்துல பெண்ணுடைய பங்கு முக்களிப்பு பத்தி தெளிவுபடுத்துதான் எங்கள் தங்கம். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.